சாப்பிட்டா உடம்பு குறையுன்னு சொல்றாங்க. யூடியூப்ல பார்த்து நான் இது பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா எனக்கு வலி. அந்த அப்பா அழகதை பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி வைரல் ஆகுறதுனால உங்களுக்குலாம் தெரியுது. பட் நாங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய எக்கச்சக்கமா பாக்குறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இந்த ரீல்ஸா தான் இருக்கு. நிறைய டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. எஸ், கரெக்ட் தான். பட் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு பப்ளிக் அவேர்னஸ் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை தான் பேசுவாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் அதுல எது நம்மளுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களோட ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 5 இயர்ஸ் டயபெட்டிஸ் டேப்லெட்ல எடுத்துட்டு இருந்தாரு. பட் அவர் சடனா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, இல்ல அவர் ரொம்ப ஸ்வெட்டிங்கோட வந்தாரு, பிபி எல்லாம் ஷூட் அப் ஆயிருக்கு, டயபெட்டிஸ்லாம் எங்கேயோ வேற லெவல்ல இருக்கு, யூரின்ல எல்லாம் சுகர் போயிட்டு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிற லெவல்ல இருக்கு அப்படின்றாங்க. ஏங்க என்ன ஒழுங்கா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, இல்ல நான் வந்து அந்த நேச்சுரல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்த ஒரு ரீல்ல அதை பார்த்துட்டு வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 3 மாசமா அப்படின்ட்டு. இந்த சுகர், ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு கிரானிக் இல்னஸ். ரொம்ப நாளா நம்மளுக்கு இருக்கிறது. ஒரு 30 செகண்ட்ஸ் ரீலோ இல்ல 40 செகண்ட்ஸ் ரீலோ பார்த்து ஒரு 30-40 இயர்ஸான ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச டேப்லெட்டை நிறுத்துறதுன்றது முட்டாள்தான். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டியோட டாக்டரோட அட்வைஸோட அதை பண்ணுங்க. பி அவேர், டேக் கேர்.